தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், ஆன்மீக தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஜாதகத்தை கையில நம்ம எடுத்தோடனேயே இது நல்ல ஜாதகமா இல்ல கஷ்டப்படுற ஜாதகமா அப்படின்றத நம்ம கணிச்சிருவோம். லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். லக்னாதிபதி நல்லா இருந்துட்டாவே என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க சமாளிச்சு மீண்டு வந்துருவாங்க. ஒருவேளை லக்னாதிபதி நீசமானாலோ அல்லது லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ அது ஜாதகருக்கு வாழ்க்கையில சில சங்கடங்களை கொடுக்கதான் செய்யுது. இதுவே ஜாதகத்துல 1, 5, 9 பாதிக்கப்பட்டுருச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு போராட்டம் தான். இப்போ நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க யாரோ செஞ்ச பாவத்துக்கு, அதாவது நம்ம முன்னோர்கள் யாரோ செஞ்ச பாவத்துக்கு நாங்க கஷ்டப்படணுமா, யாரோ வாங்கின சாபத்துக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கணுமா, அல்லது போன பிறவிகள்ல நான் தெரியாம செஞ்ச தப்புக்கு இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்படணுமா, இந்த மாதிரிலாம் உங்க மனசுல ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அது ஒரு தோஷமா தொடருது, அது ஒரு சாபமா தொடருது, இதுக்கு எனக்கு விமோச்சனமே கிடையாதா? லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு, 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு, பஞ்சமாதிபதியும் சரியில்லை, பாக்கியாதிபதியும் சரியில்லைன்னா வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அதற்கான அற்புதமான பரிகார தலம் நிச்சயமா நீங்க போங்க. வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்க ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சரி, அந்த அற்புதமான திருத்தலம் தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை. உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. நம்முடைய தேவார பதிகம் சொல்கிறது, யார் ஒருவர் திருவண்ணாமலைக்கு வந்து தொழுகிறார்களோ, யார் ஒருவர் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை இருந்த இடத்திலிருந்தே தொழுகிறார்களோ, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அந்த நிமிடமே அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம், கர்ம வினை அருந்து போகும் என்று நம்முடைய தேவார பதிகம் போற்றி பாடுகிறது. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தாமா, நான் பிறந்ததுல இருந்து சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது, கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க திருவண்ணாமலைக்கு நீங்க போக போக அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள், தோஷம், சாபம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இதை நான் சொல்லல, நம்முடைய தேவார பதிகம் சொல்கிறது. நீங்க நம்பிக்கையோட திருவண்ணாமலைக்கு போய் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவர்கள், வெளிநாட்டுல இருக்கோமா, நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோமா அப்படின்னா, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் உண்ணாமுலை சமேதராக அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரை மனதிலே நினைத்து மனம் உருகி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.